இன்றைக்கி நம்ம வீட்லேயே வந்து ஹேர் சீரம் வந்து எப்படி பண்ணலான்றதா பார்க்குறோம். ஸோ நம்ம 1000 2000 ஏன் 5000க்கு கூட ஹேர் சீரம் வந்து இப்போலாம் விற்றுட்ருக்காங்க. பட் அந்தளவுக்கு நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியாது. நம்மளுக்கு வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ட் வச்சு அதோட பர்பஸ் நம்மளுக்கு தெரியாததால் நம்ம அவ்வளோ காசு கொடுத்து சீரம் வாங்கிட்டுருக்கோம். ஸோ வீட்லேயே ரொம்ப எஃபெக்டிவான இருக்கிற திங்ஸை வச்சு நம்மளால் எப்படி ஹேர் சீரம் பண்ணலான்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 4 ஹேர் சீரம் வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிற ஹேர் சீரம்க்கு தேவையான பொருள் வந்துட்டு முருங்கை இலை பொடி. ஸோ உங்களுக்கு வந்து முருங்கை இலை ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலுமே நீங்கள் வந்து அதை ஒன்று அரைச்சி நீங்கள் அதை சார் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை காய வச்சு கூட நீங்கள் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ முருங்கை இலையில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. விட்டமின் ஏ, பி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்கிறதால அது முடியை வந்து நல்லா வளர வைக்கும். முடி கொட்டிகிட்டு இருந்தாலுமே வந்து அந்த ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண வைக்கும். நான் வந்து 1 ஸ்பூன் முருங்கை இலை பொடி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து செம்பருத்தி பொடி எடுத்திருக்கேன், செம்பருத்தி பூவோட பொடி. இதுவுமே வந்து ஹேரை வந்து கண்டிஷன் பண்ணோம், முடியை வந்து ரொம்ப ஸ்மூத் அண்ட் ஷைனியாக வந்து உங்களுக்கு வைக்க வந்துட்டு அது யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வந்து க்ளவுஸ், 1 ஸ்பூன் லவங்கம் எடுத்திருக்கேன். இது மூணுத்தையுமே வந்து நம்ம 1 கிளாஸ் தண்ணியில் வந்து ஊற வைக்க போகிறோம். ஆக்சுவலாக இதை வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கன் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து இந்த ஹேர் பேக் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுவாங்களாம். இந்த சீரம் இல்லை இதை அரைச்சி ஃபுல்லாக ஹேர் பேக்காக கூட அவங்க போடுவாங்க. நம்ம சீரம் ஃபார்ம்லேயும் வந்து அவங்க எடுத்துப்பாங்க. முடி பார்த்திங்கன்னா நல்லா கருப்பாக கேர்லி இருக்கும், பார்த்தீங்கன்னா பயங்கர அடர்த்தியாக. ஸோ அவங்களுக்கு அது மாதிரி முடி இருக்கிறதுக்கு காரணம் அவங்க இந்த சீரம் யூஸ் பண்ணுறதால தான். நம்ம என்ன பண்ணோன்னா 1 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதை கலக்கி ஒரு 3 to 4 hours வரைக்கும் நம்ம அப்படியே வந்து அதை ஊற வச்சிட போகிறோம். இதை மூடி அப்படியே ஊற வச்சுட்டோன்னா ஒரு 4 hours கழித்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியோட கலரே அப்படியே ரெட்டிஷாக வந்து மாறி இருக்கும். ஸோ அது வந்து நம்ம சீரம் வந்து ரெடி ஆகிடுச்சுன்னு நம்மளுக்கு தெரியும். அதுக்கப்புறம் இதை வந்து ஒரு ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு இந்த மாதிரி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டு வெறும் ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணால் போதும். நீங்கள் முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஸ்கேல்பில் தான் நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சர்க்குலர் மோஷனில் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour to 40 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹேர் வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இதை வீக்லி ஒன்ஸ் நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணால் உங்களோட ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும், முடி வந்து சூப்பராக வளர ஆரம்பிக்கும். இப்போ நம்ம செகண்ட் ஹேர் சீரம் பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு ஸ்பூன் வந்து வெந்தயம் வந்து தண்ணியில் ஆட் பண்ணிக்கிறோம். வெந்தயம் வந்து பிளட் சர்க்குலேஷனை இன்க்ரீஸ் பண்ணும். இதில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது, அதனால் முடி ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். அடுத்து வந்து 1 ஸ்பூன் வந்து கலோஜி, கருப்பு சீரகம், கருஞ்சீரகம். பழைய காலத்துலேருந்தே இதை முடிக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. 1 ஸ்பூன் வந்து டீ தூள் ஆட் பண்ணுறோம். ஆக்சுவலி டீ தூள் வந்து முடிக்கு வந்து ஷைனிங் தரும், ஆயில் இருந்தாலும் ரிமூவ் பண்ணும். அதே மாதிரி முடி ஏதாவது டேண்ட்ரஃப் இருந்தாலும் அதையும் ரிமூவ் பண்ணும். கறி லீஃப், கருவேப்பிலை வந்து விட்டமின் B6 இருக்குது. அதே மாதிரி முடிக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்தனிங், அதில் ப்ரோட்டீன் எல்லாமே ரொம்ப அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் இஞ்சி வந்து உங்களை ஹேரை வந்து ஸ்ட்ரென்த்தனிங் பண்ணும். இஞ்சி வந்துட்டு ஒரு 5 to 6 துண்டு ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஆனியனோட தோல், வெங்காயத்தோல், இதையும் வந்து இதுவும் வந்து முடியை வந்துட்டு வளர வைக்க நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாத்தையும் தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேக வச்சுட்டு அது ஆறுனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அதை வந்து வடிகட்டி அது நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ண போகிறோம். நீங்கள் பஞ்சு தொட்டும் வந்துட்டு ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம், இல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணிவிட்டு 30 to 40 minutes வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இதுவுமே ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஹேர் சீரம் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது 3வது ஹேர் சீரம். இதுக்கு வந்து நம்ம 1 ஸ்பூன் ஈக்குவல் அமௌண்ட் வந்துட்டு வெந்தயம், கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் கருவேப்பிலை, இது மூணுத்தையுமே எடுத்துட்டு, கருவேப்பிலை வந்து காஞ்சதாக எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் வந்து மிக்சியில் போட்டு ஒன்றும் பாதியமாக வந்து நம்ம வந்து அரைச்சிக்க போகிறோம். அரைச்சிட்டு இவனை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மாதம் வரைக்குமே நம்மளால ஸ்டோர் பண்ண முடியும். அதுக்கப்புறம் தண்ணியில் இப்போ 1 கிளாஸ் தண்ணியிலனா ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும் போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா அந்த சாறு எல்லாமே வந்து அதில் இறங்கிடும். அதுக்கப்புறம் வந்து அவனை ஆறுனதுக்கப்புறம் அவனை வடிகட்டிட்டு அவனை ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு நம்ம ஸ்கேல்பில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் சொன்ன எல்லா சீரமே வந்து நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணுறது தான், முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியமே கிடையாது. மாஸ்க் மாதிரி ஸ்கேல்பில் மட்டும் அப்ளை பண்ணாலே அது வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ணிவிட்டு 30 to 40 minutes வரைக்கும் ஊற வச்சுட்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிடலாம். இதையுமே நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். ஹேர் க்ரோத்துக்கு வந்து சூப்பராக வந்து இது ஹெல்ப் பண்ணும். புது முடி வளரதையும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ஹேர் சீரம் யூஸ் பண்ணும்போது. இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது ஹேர் சீரம். இது ரொம்பவே ஈஸி. இதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலையில் வந்துட்டு விட்டமின் B6 இருக்குது, இதை முடிய ஸ்ட்ரென்தன் பண்ணும், இதில் ப்ரோட்டீன் இருக்குது, அது எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம். அதில் வந்து திரும்ப 2 ஸ்பூன் வந்து ஃப்ளாக்ஸ் சீடு ஆட் பண்ணுறோம். ஃப்ளாக்ஸ் சீடு வந்து அந்த ஒரு மாதிரி ஜெல் மாதிரி இருக்கும். அது ஆக்சுவலி கொதிக்க வச்சோன்னா இதை முடிக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு வந்துட்டு முடியை வந்து மாய்ஸ்சர் பண்ணும், அந்த அளவுக்கு உங்கள் முடியை சாஃப்ட் அண்ட் சப்புலாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து அதை யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்துட்டு வெந்தயம், முடியை வந்து ஹேர்
க்ரோத் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் வந்து அரிசி ஆப்வியஸ்லி அரிசிலையும் நிறைய நியூட்ரிஷன் பெனிஃபிட் இருக்குது, அதுக்காக அதை நம்ம ஆட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு இதை வந்து தண்ணி ஊற்றி நம்ம ஊற வைக்க போகிறோம். ஓவர் நைட் ஊற வச்சாலுமே சரி, இல்லை எனக்கு டைம் இல்லைன்னா ஒரு 3 to 4 hours வரைக்கும் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை வந்துட்டு வடிகட்டிட்டு ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டுட்டு இதையுமே வந்து நீங்கள் ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிடலாம். முடி ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு எனக்கு தெரிஞ்சு இது லீவ் இன் சீரம் மாதிரி தான். இதை நீங்கள் வாஷ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் நைட்டில் கூட நைட் டைம் தூங்க போகிறதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிவிட்டு கூட நைட்டு ஃபுல்லாக தூங்கிட்டு அடுத்த நாள் வந்து நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனாலும் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 40 minutes ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதுவும் ரொம்ப எஃபெக்டிவான ஹேர் சீரம். ஸோ இந்த 4 சீரமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஹேர் க்ரோத் எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில்